ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இந்த நான் சொல்லும் இந்த 2 நாள் மட்டும் நீ எந்த ஒரு புது காரியத்தையுமே செய்ய வேண்டாம். எந்தெந்த விஷயம், எந்த நாள் என்று நான் சொல்கிறேன். தெளிவாக கேள். எல்லாம் உனக்கே புரிய வரும் தங்கமே. நான் எதையுமே காரணம் இல்லாமல் சொல்பவள் கிடையாதா? நான் உன்னுடைய அப்பா. உன்னுடைய நன்மைக்காக வாழ்க்கையில் உன்னுடன் சேர்ந்து போராடி கொண்டு இருப்பவன். நீ அழுதால் உன்னுடன் சேர்ந்து நானும் கண்ணீர் சிந்துவேன். உன்னுடைய கர்ம வினை என்பது என்னவென்று எனக்கு தெரியும். அதை போக்கவே நான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். தங்கமே, நான் சொன்னதை செய். தங்கமே, வாழ்வில் உன்னுடைய ராசிக்கு வரும் சந்திராஷ்டமம் நேரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் புதிதாக, அதாவது இன்றுதான் ஒரு காரியம் செய்ய போகிறாய் என்றால் அந்த நாளில் அந்த காரியத்தை செய்யாதே. நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். சந்திராஷ்டமம் நேரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் புதிதாக செய்யாதே. ஏனென்றால் ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்றால் சந்திரனானது மிகவும் முக்கியமானது. அந்த சந்திரனே மறைந்திருக்கும் பொழுது ஒரு விஷயம் செய்வது மிக மிக நல்லது கிடையாது. புரிகிறதா? உன் நல்லதுக்காகத்தானே உன்னுடைய அப்பாவாகிய நான் அனைத்து விஷயங்களையும் சொல்வேன். அதனால் புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையை நீ பார்த்திருக்கிறாய். அந்த பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து நீ வெளியேவும் வந்திருக்கிறாய். அது எப்படி? எல்லாம் நீ போடும் முயற்சியினால். அந்த முயற்சி நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல நேரத்தில் அந்த சந்திரனானவன் உன்னுடைய வாழ்க்கையில் அழகாக இருக்க வேண்டும் என்றால் நீ சந்திராஷ்டம நேரத்தில் இது போல நல்ல காரியங்களை செய்யாமல் இருப்பது நல்லதாக இருக்கும். உன்னுடைய வாழ்வில் இதுவரை ஏற்ற இறக்கங்களை பார்த்தாய். சில சமயம் நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காமல் செய்வாய். அந்த காரியங்கள் அனைத்தும் சில சமயங்கள் தோல்வியில் முடியும். அதுவே சில சமயம் எல்லா கிழமைகளையும் பார்த்து செய்வாய். அதுவும் சில சமயம் தோல்வியில் போய் முடியலாம். அப்பொழுது நீ கவனித்திருக்கியாயா உன்னுடைய வாழ்க்கையில் சந்திராஷ்டமமா இல்லையா என்று? இனி கவனித்துப்பார். உன்னுடைய ராசிக்கு எப்பொழுது சந்திராஷ்டமம் வருமோ அந்த நாளில் செய்யாமல் இரு. நிச்சயமாகவே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். உன் வாழ்வில் அனைத்துமே நல்லதாகத்தான் நடக்க உள்ளது. இனி மேலும் மேலும் நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் பல வெற்றிகளும் பல அங்கீகாரங்களும் பலவிதமான நல்லதுகளும் நீ காண்பாய். உனக்காக எந்நாளும் நல்லது கெட்டது அனைத்திலும் நான் இருக்கிறேன். மனிதர்கள் இல்லையே என்று நினைக்காதே. தெய்வமாக நான் இருக்கிறேன். சோதனை வந்தாலும் உன்னை நிச்சயமாகவே வாழ்க்கையில் தோற்றுப்போக விடமாட்டேன். எப்பொழுதும் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.